ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் சிம் கார்டு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது சிம் கார்டு நாட் இன்செர்ட்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் காட்டுது. ஆனால் நீங்கள் சிம் கார்டு வந்து இன்செர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்து சிம் கார்டே ஷோ ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் சிம் கார்டு வந்து ஒர்க் ஆகாத ஏதாவது ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் வீக்னேஷ் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் டுவல் செட்டிங் சிம் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் சிம் வந்து காட்டுதா அப்படின்றத வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல காட்டாட்டி உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் ஆகி ஒன்றாகுன்னு அப்புறமா நீங்கள் வந்து திரும்ப வந்து உங்கள் மொபைலில் சிம் கார்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே வந்து சிம் கார்டு வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்பையும் சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் மொபைலுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே மொபைலில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சிம் கார்டை வந்து ஒருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம சிம் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணுறதுனாலையுமே வந்து சிம் கார்டு ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சிம் கார்ட்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்கள் சிம் கார்டை வந்து ஒரு ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சிம் கார்டில் உள்ள சிப்பை வந்து ஒரு இரேசர் யூஸ் பண்ணி லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்பையும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வேறொரு சிம் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபோன்லையா சிம் கார்ட்லையா ப்ராப்ளம் அப்படின்றத வந்து இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். வேறு சிம் கார்டை வந்து நீங்கள் உங்கள் மொபைலுக்கு இன்செர்ட் பண்ணி ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் சிம்மில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஷூர் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி வேறு ஒர்க் பண்ணுற சிம்மையுமே நம்ம ப்ளக் பண்ணி ஒர்க் ஆகாட்டி நம்ம ஃபோனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டதில் சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டதில் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கவனமாக கொடுத்துக்கொள்ளுங்க. ரீசெட் ஓல்ட் செட்டிங் இந்த செட்டிங்ஸை கொடுத்து உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு வந்து இரேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த சிம் கார்டை வந்து இன்செர்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப் மூலமாக வந்து சிம் கார்டு ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து சிம் கார்டு வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.